ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க. உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா நல்லது. நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி, செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல், நம்மளுக்கு நேரம் சரியில்லாம இருப்பது. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு. உடல்நிலை சரியினால மனோதிடம் இல்லை, என்னால சில முயற்சிகள் பண்றேன், என்கிட்ட பணம் இல்லை, சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு. அதே போல ஒரு போட்டி, ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும். அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும், ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும், அந்த ப்ரொமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும். நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம். அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம். அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த முயற்சி வெற்றி அடையுதா இல்லையா, நம்மளுக்கு சில விஷயம் நடக்குதா இல்லையா, என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் பகவான் நல்லதை கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க. அப்ப சில ராசி என்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், அதை சார்ந்த பதிவு தான் இது. கவனமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலா ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். துலா ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆக போறாரு. அவர் பாத்தீங்கன்னா 45 நாட்கள் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க போறாரு. இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் விட சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. அப்ப எந்தெந்த விஷயம்லாம் நெகட்டிவ் முதல்ல அதை பார்த்துரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த துலா ராசி என்பதற்கு 2ஆம் அதிபதி 12. அப்ப 2ஆம் அதிபதி 12னா நிறைய பணம் வரும், செலவும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சார் ஏற்கனவே அதான பிரச்சனையா போயிட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியல. அப்ப என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்துல அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துங்க. பண வரவுகள் வரும், அதுல எந்த தடையும் வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய துளாராசி என்பர்களுக்கு இருக்க பிரச்சனை பணம் வரல, ஆனா பண வரவுகள் வரும். அந்த பணத்தை நீங்க ப்ராப்பரான முறையில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணணும், பணம் வந்தா அதுல திருப்பி பிசினஸ்ல போடுற வழியை பார்க்கணும். அந்த பிசினஸ்ல போட்டு உடனே நான் திருப்பி பணத்தை கொடுத்துருவேன், இல்ல திருப்பி நான் கடனை கட்டிடுவேன்னா முடியாது. 45 நாட்கள், செப்டம்பர் 14 13ஆம் தேதி வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் திருப்பி வரும், அப்ப நீங்க கமிட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பணம் யாருக்கும் கமிட் பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்ப எப்படி சார் கடன்காரெல்லாம் கொடுக்கறது, எப்படி சார் பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறது? சமாளிக்க முடியும், அது சமாளிக்கக்கூடிய நேரமா இருக்கு. சமாளிக்க முடியல அப்படின்னா பிரச்சனை மாட்டிப்பீங்க, அதுதான் ப்ராப்ளம். அதனாலதான் அது நெகட்டிவ்னு சொல்றோம். அதனால இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்க ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறது நல்லது. அதே போல இந்த காலகட்டத்துல ஏதாவது நீங்க ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, அதெல்லாம் சிறப்பு.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இடம் வித்து இடம் வாங்கக்கூடிய நேரம், வீடு வித்து வீடு வாங்கக்கூடிய நேரம். அது நடந்தா போதும் சார், ரொம்ப நாளா ஒரு இடம் விற்க முடியாம இருக்கேன், அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீடை வித்தா சின்னதா ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த இடம் வித்தா சின்னதா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னா அது பெரிய சக்சஸ், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. வீடு விற்கிறது நெகட்டிவ், ஆனா அதுல வரக்கூடிய நன்மைகள் பாசிட்டிவ். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொடுக்க போறாரு. அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, டைவர்ஸ் இருக்கீங்க, இல்ல ஏதாவது பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய நேரம். தேவையில்லாம அந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதனால உங்களுக்கு தொந்தரவு தான் வருமே தவிர நல்லது நடக்காது. ஒரு 45 days வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பரா நார்மல் ஆயிடும். ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, 45 நாள் வெயிட் பண்ணி திருப்பி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் வரும். அப்ப என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாமா இல்லையா? அப்ப வெயிட் பண்ணுங்க. நிறைய துளாராசி என்பவர்கள் குழந்தைக்காக நான் டைவர்ஸ் வேணாம்னு நினைக்கிறேன் சார், சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே போல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு யாருக்கா இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு பாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, கோர்ட்ல ஏதாவது ஹியரிங் வருதுன்னா போய் ஆஜராகுங்க. இல்ல அன்னைக்கு நான் போக மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது எக்ஸ்பார்ட்டி ஆகி பிரச்சனையை கொடுத்துரும், அதனால பாதிப்பு வந்துடும். இல்ல ஏதாவது ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு, அது தேவையில்லாம செலவு பண்ற மாதிரி ஆயிடும். செலவுகள் இருக்கிறதுனாலதான் சொல்றோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. அதே போல துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய வீண் விரயங்கள், உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் செலவுகள் வரும். அப்ப என்ன பண்ணணும், ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, ரெகுலரா டயட் மெயின்டைன் பண்றது, அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் ரினியூ பண்ணி வச்சுக்கிறது எல்லாம் நல்லது. இதெல்லாம் தேவையில்லாத செலவு. அது செலவு தேவையில்லாத செலவா தெரியும், ஐயோ நம்ம இதை ஒழுங்கா பண்ணியிருந்தா நம்மளுக்கு செலவில்லாத செலவு வந்திருக்காதே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடக்கூடாது. அதனாலதான் இது முக்கியமான பதிவு. அந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கு, நல்லது. அதே போல இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் என்ன சார் யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா, வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான யோகம் உண்டு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்துல வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளியூர் போய் பிசினஸ் பண்ணலாம், வெளியூர்ல பிரான்ச் ஓபன் பண்ணலாம், வெளியூர்ல ஏதாவது டீலர்ஸை புதுசா என்கேஜ் பண்ணலாம், இல்ல உங்களுடைய ஆபீஸ் ஏதாவது வெளியூர்ல ஓபன் பண்ணலாம், வெளிநாட்டுல ஓபன் பண்ணலாம். அதே மாதிரி மாணவர்கள் வெளிநாட்டு சென்று படிக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கீங்க, எனக்கு ஒரு வேலையே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், 1 வருஷமா இல்ல 2 வருஷமா வேலைன்னா தயவு செய்து இடம் மாறிடுங்க, கண்ட்ரி மாறிடுங்க, தப்பே இல்லை. இந்தியா வர ஆப்ஷன் ட்ரை பண்றேன், அது மட்டும் உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. வெளிநாடு தான் இருக்கு அப்படின்னா வெளிநாட்டிலே இருக்க தப்பு ஒண்ணு இல்லையே. அப்ப கண்ட்ரி மாறுற மாதிரி இருக்குன்னா கண்ட்ரி மாறதுக்கான நேரமா இருக்குன்னா அதை செஞ்சுக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு. அதே போல எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸும் சூப்பரா சப்போர்ட் பண்ணலாம். லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க, அதே மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான சான்சஸ் வரும். உங்க குழந்தைங்களுக்காக ஏதாவது வெளிநாடு போய் அவங்களுக்காக படிப்புக்காக வெளிநாடு போறது, இல்ல அவங்களுடைய நலனுக்காக வெளிநாடு போறது, இல்ல அவங்க ஏதாவது ஒரு அவார்டு அங்க வாங்குவாங்க, அதுக்காக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதெல்லாம் சிறப்பா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உடல் பாதிப்பு சொல்லியிருக்கோம். உடல் பாதிப்புல கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே போல இடம் விற்கும், வீடு விற்கும், அதுல லாபங்கள் வரும். அதனால திருப்பி ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு, அதை செய்து கொள்ளலாம். பங்காளிகள் சம்பந்தமான ரத்த உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஏதாவது பூர்வீக சொத்து கோர்ட்டு கேஸ் வம்போல இருக்குன்னா ஜாக்கிரதையா இருங்க, தேவையில்லாத அடித்தடி தகராறுக்கு போயிடும். அதே மாதிரி இடம் சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி இடம் பக்கத்து வீட்டுக்காரரும் உங்களுக்கும் சண்டை இருக்கு வச்சுங்க, ஒரு காம்பவுண்ட் வால் தகராறு இருக்கு, அப்படிலாம் இருந்தா தேவையில்லாத சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. அது பெரிய லெவல்ல சண்டையாகி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போற மாதிரி ஆயிரும். செலவுகள் வரும், வேற ஒண்ணும் இல்லை, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆனா அதுல செலவுகள் வரும்போது என்ன ஆனா ஐயோ தேவையில்லாம நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதுல கவனமா இருக்கிறது நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுப்பார், அது எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலம், வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலம். செலவு இருக்கு, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த ஒரு 45 நாளுக்கு ஏதாவது பணம் வருதுன்னா ஏதாவது ஒரு நகை வாங்குறது சின்னதா. சார் எங்க சார் நகை வாங்குறது, இருக்கிற வருமானம் செலவுக்கு தான் கரெக்டா இருக்கு, செலவு இருந்தா கூட தேவையில்லாத செலவு வந்துடக்கூடாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைஃபை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த செவ்வாயோடைய பயிற்சி
ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காத பயிற்சியாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும். நம்ம பாசிட்டிவா சில பலன்கள் சொல்லியிருப்போம், அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா சனி திசை, ராகு திசை, கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் திசை பிரச்சனையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர திசை, புதன் திசையே சுப கிரகமா இருந்து கூட கெட்டதை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு நோய், கடன், பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு. அதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதுல பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க. நோட்லயும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதுல கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, இது மட்டும் இல்லாம பிரசன்ன முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஒரு கோவில்ல பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.